அனைவருக்கும் நற்புலரி. கடந்த 2023 தொடங்கப்பட்ட நிகழ்வானது இன்று வரை இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது. 9th ஸ்டென்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து வழங்கும் இணையவழி இணைய பயிற்சியில் நாள்தோறும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நமது அன்பு உறவுகளுக்கும் இன்று வரை சிறப்பாய் நிகழ்ச்சியை நடந்து இதாய் கொண்டிருக்கிற தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று இந்த மாதத்திற்கான தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். ஒவ்வொரு மாதமும் ஒரே தலைப்பின் கீழ் மிகச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்று சிறப்பான கருத்துக்களை வழங்கி வரும் இன்றைய ஆளுமை குறித்த ஒரு அறிமுகம். கவிஞர் ரா தன்மானம் ஐயா அவர்கள் MA MPhil பட்டதாரி மற்றும் ஸ்கை யோகா ட்ரெய்னர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நபர். மேலும் தினமும் நம்மோடு இணைந்து பயணித்து மிகச் சிறப்பான பின்னூட்டங்களையும் தனது அனுபவ கருத்துக்களையும் பகிர்ந்து வழங்கி வருகிறார். இன்று நம்மளுக்கு மகிழ்ச்சியான நினைவலைகள் பற்றி அவரது அனுபவங்களையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் வழங்க இருக்கும் நமது அன்பு நண்பர் கவிஞர் ரா தன்மானம் ஐயா அவர்களை அனைவரும் அன்பு கரவொலியோடு வரவேற்போமாக. வாருங்கள் ஐயா, தங்களுக்கான அவை. மின்னிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற மகாகவி கவி பாரதியின் நினைவோடு அவருடைய வரிகளோடு மற்றும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனாக இந்த அருமையான இந்த 1049வது நட்புணர்வு நிலவில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி. இதற்கு முன்னாடி நான் 1018 சீரியல் நம்பர் வரிசையின் 6 சென்று அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் பேட்ரியாட்ஸில் கலந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு முதல்ல வாய்ப்பு தந்த நம்முடைய சரண்யா ஜுவல்லர்ஸ் நம்முடைய செந்தில் சார் அவர்களுக்கு தான் முதல்ல வந்து நட்புறையில் வந்து எனக்கு வாங்க நீங்களும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி நம்முடைய ராகவன் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் பேசுனாங்க. எனக்கெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ரமேஷ் சார் ரொம்பவும் எனக்கு பிரசித்தி பெற்றவர். ஏன்னா ஜேசியில் தொடர்ந்து வருவாங்க. அப்படியே அமைதி பெருங்கடல் கூட அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுபடி கலிவரதன் ஐயா இருக்கட்டும், நம்முடைய சென்னை அருணகிரி ஐயா ஏர்போர்ட்ஸில் இருக்காங்க, அவங்களாம் இருக்கட்டும், சேகர் ஐயா, ஜெகநாத் சார், சிவகனி மேடம், மற்றும் தொடர்ந்து நம்முடைய நித்யாதேவி மேடம் அப்படியே அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அவங்க யாமனால எனக்கு அந்த முதல் மரியாதை, அந்த சிவாஜி படம், இதுதான் எனக்கு பாரதிராஜ படம் தான் மெயினாக ஞாபகம் வரும். எனக்கு கேட்டிங்கன்னா அது யதார்த்தமான பேச்சு, இயல்பான வார்த்தை, அந்த அண்ணன் தம்பி சகோதரத்துவமா, டேய் பார்த்துக்கலாம், அண்ணா பார்த்துக்கலாம், அக்கா பார்த்துக்கலாம், அம்மா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த. ஏன்னா எல்லாருமே இப்படி பேச முடியாது. ஏன்னா திடீர்னு யாராச்சும் சாருங்கிற ஐயான்னு சொல்லிட்டாலும் வருத்தமாக இருக்கும், ஐயாங்கிறத சாருன்னு சொன்னாலும் வருத்தமாக இருக்கும், சகோதரின்னு சொல்லி சில பேர் மேடம்னு சொல்லுவாங்க, சகோதரி சொல்ல அப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து நல்ல ஒரு இயல்பாக ஒரு சகோதரத்துவம் சொல்வது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றும் தொடர்ந்து இதில் நிகழ்வில் ஏதாச்சும் யார் பேர் உண்டல்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரும் சொல்கிறேன். செல்ஸ்டைன்ஸ் ட்ரைனிங்ஸ் அண்டு கன்சல்டன்சி நடத்தும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நடத்தும் அருமையான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு, அதாவது மகிழ்ச்சிக்கான நினைவுகள் என்ற நிகழ்வில் கலந்து கொள்வதில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும், அந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் நல் உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த அதிகாலை நேரத்தில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல கோமதி மேடம் தான் ஆசிரியராக இருந்து, எங்கேயுமே வந்து ஒரு ஆசிரியர் தானே முக்கியம். கோமதி மேடம் தான் முதல்ல 1/11/2025 மகிழ்ச்சிக்கான நினைவுகளுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி தந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்கே போனாலும் மறுபடியும் பள்ளி வாழ்க்கை முடிஞ்சுன்னா அடுத்தது மருத்துவ கண்டிப்பாக போய் தானே ஆகணும். செவிலியர் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செவிலியராக இருக்கக்கூடிய சிவகன்னி மேடம் அன்றைக்கி அருமையான அவங்களுடைய பாணியில், அவங்களுடைய சூழல், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஊரர், அவங்களுடைய உறவுகள் மேம்பட எப்படிலாம் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சிவகன்னி மேடம் அருமையாக பேசினாங்க. அது மேசர் ட்ரெயினில் நம்ம ராமசாமி ஐயா மறக்கவே முடியாது. அவருக்குன்னு ஒரு உரித்தான ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், திரைப்பட பாடலாக இருக்கட்டும், ராமசாமி ஐயா என்னைக்குமே நூல்களை பற்றி
அவர் ஒரு நாள் கூட சொல்லாம இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நூல்கள் நிறைய உள்வாங்கியிருக்காரு. நேஷனல் ட்ரெய்னரா இருந்து, தொடர்ந்து அவை மூந்தலையும் ஒரு அறிஞராக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர்களுக்கும் இந்த நேரத்தில வணக்கங்களை கூறி 4வது நாளாக பயன்மரம் செங்குட்டுவன் ஐயாவ மறக்கவே முடியாது. இயற்கை சூழலோடும், இயற்கையை எப்படி வாழ வேண்டும், இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும்ங்கிறது அ அவங்க நெறைய பேசியிருக்காங்க. அவர்களும் இந்த நேரத்தில இதோட எத்தனை இதா இருந்தாலும் சரி, குடும்ப பெண்மணின்னு சொல்லுவாங்கல்ல, குடும்ப தலைவி. ரேஷன் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, மெயினா குடும்ப தலைவி தான் போட்டிருப்பாங்க. எத்தனை படிச்சிருந்தாலும், அதுமாரி ஹோம் மேக்கரா இருந்த சிவசங்கரி மேடம், அவர்களும் குடும்ப வாழ்க்கையில அருமையா பேசுனாங்க. அதேமாரி யாஸ் அகாடமி லாவண்யா, மணிமுத்து மேடம் அவர்களுக்கும் 6வது நாளா பேசுனாங்க. அப்புறம் அது 7ஆவது நாளா லீட் டெசிஷன்ஸ் என்ஜினியர்ஸ் விவேகானந்தன் சார் எனக்கு ரொம்பவும் இப்போதைக்கு பெங்களூர்ல இருக்காரு. அவரும் நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர். நல்ல ஒரு எதார்த்தமா அவருக்கும் இந்த நேரத்தில நன்றிகளை கூறிமைகிறேன். வணக்கங்களே. அதேபோல எஜுகேஷன் கன்சல்டன்சி டிகேஜிஎஸ் நம்முடைய ரமேஷ் ராஜு சார் மற்றும் ஸ்டூடெண்ட் அரவிந்த் ஸ்ரீகாந்த் சார் மற்றும் தமிழாசிரியர் ஸ்ரீவித்யா மேடம் அவங்க நல்ல ஒரு பிரசித்தி பெற்று போயிட்டாங்க. கார்ப்பரேட் ட்ரெய்னர் மில்டன் ராஜசேகர் அன்னைக்கு அருமையா நல்லா சில தத்துவங்கள சொன்னாரு. ஜேசிஐ நெய்வேலி நம்ம ரமேஷ் சார் சொல்லவே வேண்டாம். அப்படியே பிபிடி போட்டு அப்படியே குடும்பம் நான் எப்படி இருந்தேன்? எப்படி வாழ்ந்தேன்? எப்படி நிறுவனத்தில வேலை செஞ்சேன்? எப்படி அங்க எனக்கு குட்வில் கிடைச்சுச்சு? எப்படி 30 வருஷம் முடிஞ்சேன்? வேலை சேர்ந்ததில்ல. ரிட்டயர்ட் ஆனதும் தெரியல. அதேபோல அ எப்படி திருமண வாழ்க்கை எப்படி? அடுத்தது பேரன் பேத்தியோட வாழ்க்கை எப்படி? எப்படி சுற்றுலா? அதேபோல இலக்கியத்தில எப்படி? இதேபோல நம்முடைய இணையத்தில நட்புறவுகள் எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறவுகளை பற்றியும், வரவுகளை பற்றியும் அப்படியே முக்கியமாக நல்லுறவை பற்றி சிறப்பாக சொல்லலாம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில வணக்கங்களை கூறி, அதேபோல தன்னம்பிக்கை பேச்சாளர் நேத்து சவிதா யுவராஜ் மேடம் பேசுனாங்க. அப்படியே அந்த எதார்த்தமா, ஒரு குழந்தைத்தனமா, ஒரு புன்சிரிப்போடு, ஒரு புன்முறுவலோட பேசுனாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில வணக்கங்களை கூறி வருகிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரை பற்றியும் எப்படி அவங்களுடைய பயணங்கள், அவங்களுடைய எப்படி பாடங்கள், எப்படி அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக, ஆனந்தமாக, அற்புதமாக சொன்னாங்கல்ல. அவங்கள பத்தி சொல்லாம இருக்க முடியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்டு தான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்படியே ஒரு குறிப்பெடுத்து பேசும்போது, எனக்கு இதில ஒரு சொல்றோம்ல, மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ங்கிறபோது, ஓ! அடுத்த வருடம் நினைக்கும் பொழுது, கடந்த நவம்பர் மாதத்தில இதேமாரி 11ஆம் மாசம், நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன். எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாரி, இந்த நனைதல்ங்கிறது எப்படின்னா, அந்த பயணத்தில சில பேருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, சிலரோட அனுபவங்களை கேட்கும்போது, இது ஒரு அந்த மலையிலன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆனந்த மலையில, அந்த நிகழ்வு மலையில கலந்து அப்படிதான் நினைக்கும் பொழுது தான் நான் இத நெனச்சேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய வாழ்க்கை திருவாரூர் மாவட்டம். முதலாக அது தஞ்சாவூர் மாவட்டமா இருந்தது. அப்ப திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தான் நான் பிறந்தேன். ஒரு குக்கிராமம். ஆடுகள், மாடுகள், வயல், குளம், குட்டை அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா, 5 சென்ட் இடம், 10 சென்ட் இடம், 1/2 ஏக்கர் அப்படின்னு இருக்கும். வயல்வெளி, நெல்கதிர், ஆலமரம், அரச மரம், நீச்சல், ஊஞ்சல், பல்லாங்குழி, கிட்டிப்புல், கோகோ, கபடி இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ம் இந்த காலத்தில அத விட அதிகமான நம்முடைய இந்த விளையாட்டா இருக்கட்டும், அது நம்மள சுற்றியுள்ள சுற்றுப்புறமா இருக்கட்டும், இன்றைக்கு நம்முடைய அ அதெல்லாம் நினைவுபடுத்தணும்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் மறந்து போயிட்டோம். அப்படியே மறந்து போட்டாலும், இப்ப நான் கிட்டிப்புலே விளையாண்டாலும், பல்லாங்குழியே விளையாண்டாலும் சிரிப்பாங்க. நம்ம குழந்தையே சிரிப்பு, "என்னப்பா 50 வயசுல கிட்டிப்புல்லு வேணுமா? 50 வயசுல நீச்சல் வேணுமா? 50 வயசுல அ ஊஞ்சல் வேணுமா?" அப்படின்னு கிடைக்கும். இருந்தாலும் சில நேரத்தில டூருக்கு போம்போதெல்லாம், அந்த நினைவுகளாக மறுபடியும் போகும். ச்சே! இது நம்ம ஆடுனோம்ல. ச்சே! இந்த ராட்டினம் நம்ம ஆடுனோம்ல. இந்த தேரு தேர் இழுக்க பாத்தா ஸ்கூலுக்கு தேர் லீவே விட்டுருவாங்க மத்தியானத்துக்கு மேல. நேஷனல் ஸ்கூல்ல. இன்னைக்கு பெரிய கோயில் தேர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த அப்படியே வலம் வரும் பார்த்தீங்களா? மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சா 6, 6:30 மணிக்கு வலம் வரும் பாருங்க. அந்த தேரோட்டம் எங்க போனது? அந்த ஊஞ்சல் ஆட்டம் எங்க போனது? அந்த சடுகுடு ஆட்டம் எங்க போனது? அங்க கபடி ஆட்டம் எங்க போனது? இல்லாம இருக்கின்றது. நினைவிலைகளாக, மகிழ்ச்சியான நினைவுகளாக சொல்லுவாங்கல்ல, ஒரு நாளைக்கு சிந்தனைகள் 60,000க்கு மேல வருது பார்த்தீங்களா?
இன்றைக்கே நம்ம சிந்தனை இப்போ நான் பாருங்கள் ஒரு 20-30 சிந்தனைகள் சொல்லியிருப்போம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில். அந்த 60 சிந்தனை போல் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ச்சே! எப்படி இருந்தோம்? நம்ம எப்படி முடிகள் அன்னைக்கு கருகருத்து போயிருந்துச்சு. எப்படி நம்முடைய முகம் எப்படி இருந்துச்சு? அப்பாவித்தனமா இருந்துச்சே! ஒருத்தவங்க சொன்னா ஓடி போய் கடையில வாங்கிட்டு வருவோமே! ஒருத்தவங்க சொன்னா தட்டி கட்ட மாட்டோமே! ஒருத்தவங்க சொன்னா எதிர்த்து பேச மாட்டோமே! ஒருத்தவங்க சொன்னா உடனே அங்க போய் நிப்போமே! அப்படி நினைக்கிற போதெல்லாம், இது ஏதோ இனம் புரியாத நேரத்தில், இல்ல இதம் புரியாத காலத்தில் இருந்ததா? அப்படி அல்ல. அதை கற்றுக் கொடுத்தது தாய் தந்தை தான். அதை கற்றுக் கொடுத்தது அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் தான். அதை கற்றுக் கொடுத்தது உறவினர்கள் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இன்னைக்கு மறந்து பணம், பணம், பணம் சொல்றாங்கல்ல. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அருமையான அதிகமான இன்னைக்கு பாப்புலேஷன் அன்னைக்கு குறைவாக இருந்தது. அன்னைக்கு குணம் இருந்தது. அன்னைக்கு தனமும் இருந்தது. அன்னைக்கு இனம் யாரும் பார்ப்பதில்லை. இன்னைக்கு இனம் பார்க்கிறார்கள். அவருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கிறார்கள். அவருக்கு என்ன தகுதிங்கிறது பார்க்கிறார்கள். அப்புறம் தான் பழகுகிறார்கள். நான் சொல்லுவது, "இல்ல சார், அதெல்லாம் எங்க இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார்" அப்படிம்பாங்க. எப்போ தெரியும் தெரியுங்களா? அவங்கள்ட்ட ஒரு பொருள கேட்கும் பொழுது, அவங்களுடைய ஒரு தேவை இருக்கும் பொழுது, அ இருக்கு அப்ப கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்போ அவங்கள்ட்ட இருந்து, "ஆஹா! இல்லையே! ஆஹா! நேற்று கேட்டிருக்கலாம்ல. ஐயோ! இவரா பணம் கேட்பார்ன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா?" அப்ப இது ஒரு தருணங்கள்ல தான், ஓஹோ! வாழ்க்கை சக்கரம் சத்யராஜ் படம். கௌதமி சத்யராஜ் படத்தில பார்த்தோம்னா, வாழ்க்கை சக்கரம்ன்ற ஒரு படத்தில அப்படியே ஒரு வாழ்க்கை ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? திருமண வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? அதுக்கு அடுத்தது அனுபவ வாழ்க்கையில குழந்தைகள் எப்படி இருந்துச்சு? அப்படியே அந்த வாழ்க்கை சக்கர படம் எனக்கு இருக்கும். அதேபோல ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை தர்மத்தின் தளபதி படத்தை பார்க்கும்பொழுது, இதில் அப்படி அந்த மகிழ்ச்சியான நினைவுகள் எப்படி இருந்தாங்க? நம்ம அண்ணன் தம்பியா சிவாஜி கணேசன், ரஜினி எப்படி இருக்கும் பொழுது, தம்பிங்களா இருக்கும்போது எப்படி இருந்தோம்? திருமணத்துக்கு ஆன பிற்பாடு எப்படி இருந்தோம்? வேலைக்கு போனது பிறகு எப்படி இருந்தோம்? அடுத்தது கஷ்டப்படும்போது எப்படி இருந்தோம்? கடைசியில் "நீ தான் என் அண்ணன், நீ தான் என் தம்பி" அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? அந்த தர்மத்தின் தலைவன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த படம் எனக்கு இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓ! இப்படிதானா? அண்ணன் தம்பினா 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளியா? அப்படிமா இருக்கும். அப்படிலாம் இருக்கும். அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை, நிலாச்சோறு, சாப்பாடு, இந்த மதிய உணவு, பகுத்துண்டு பள்ளிதில் 9 சுட்டு பார்த்தீங்களா? அந்த உணவு. இது ஒரு பக்கம் ஸ்ட்ரீட் லைட். இது ஒரு பக்கம் ஸ்ட்ரீட் லைட்ல அந்த மழைக்காலம் முடிந்த பிற்பாடு ஈசல். இது ஒரு பக்கம் அந்த கோழி. ஒவ்வொரு வீட்லயும் கோழி இருக்கும். இன்று அலாரம் தேவைப்படுது. அன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த கோழிக்கு ஒரு சத்தத்துல அன்னைக்கு யாரும் கடிகாரத்த பார்த்தோ, ரேடியோ பார்த்தோ யாரும் எழுப்பி விட்டதில்ல. அசந்து தூங்கிய வாழ்க்கை, ஆடம்பரமற்ற வாழ்க்கை. இதுதான் உணவு. ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை, இல்ல வருடத்திற்கு பல முறை, சில முறை இட்லியோ, தோசையோ, இல்ல இனிப்பு பதார்த்தங்களோ, இல்லது கார பதார்த்தங்களோ, இல்லது இறைச்சியோ, இல்ல மாமிச சாப்பாடோ, இல்ல வெஜ் இது மாரி இப்படிதான் இருக்கும் பொழுது, அந்த நினைவுகளுக்கு யாருக்கும் நான் சுகர் என்று கேள்விப்பட்டதில்ல. அப்ப சுகர்ன்னு வந்தாலும், ஓ! பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. யாரோ ஒரு ஊரில், இது ஒரு தெருவில், ஒரு வீதியில், ஒரு ஊரில் தான் ஒரு அயல்நாட்டு ஐயோ! இவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சைக்கிள் சத்தம், ஏதோ ஒரு சைக்கிள் பெல் சத்தம், ஏதோ ஒரு டூ வீலர் 2 சக்கர வாகனம், ஏதோ ஒரு கார், அம்பாசடர் கார். இப்படி போன்ற வாழ்க்கை. ரோடும், சாலைகளும் சத்தம் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. யாரும் சுவாசங்களும், விசுவாசங்களோடு இயற்கை காட்சிகள் அப்படியே அந்த யாருக்கும் ஒரு இருமலோ, சளியோ, காய்ச்சலோ, அம்மை என்ற நோய் வரும். அருகில் இருக்கும் வேப்ப மரத்தில் அமர்ந்தாலோ, இல்ல அருகில் இருக்கும் ஒரு பழைய சாப்பாடு, வெங்காய சாப்பாடு சாப்பிட்டாலோ, இல்ல அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் நீர் வார்த்தாலோ, இல்ல வேண்டிக் கொண்டாலோ, இல்ல மொட்டை அடித்தாலோ, இப்படி இருந்த வாழ்க்கை இன்றைக்கெல்லாம் ச்சே! அன்னைக்கு இருந்த இதே இப்படி இதே இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம்? அப்படி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு நினைக்கும் பொழுது, எங்கு பார்த்தாலும் சலசலசென்று வேகங்கள், வாகன வேகங்கள், வாகன ஓட்டிகளின் விபத்துக்கள், நிமிடத்திற்கு இல்ல
5 நிமிடம் 10 நிமிடத்திற்கு ஆம்புலன்ஸ் சத்தங்கள், 1,00,000, 2,00,000 ஆப்ரேஷன். ச்சே! இதெல்லாம் வாழ்க்கையா? இல்ல இப்படிதான் வாழ்க்கை மேம்படும் பொழுது இப்படிதான் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருந்தாலும் ரைட் இல்ல. இதையும் கடந்து போய் தான் ஆக வேண்டும். இதுவும் நன்மைக்கு தான். ஏனென்றால், நமக்கு இந்த ஜெனரேஷன் முடிந்து விட்டது. அடுத்த தலைமுறை இப்படித்தான் இருக்குமோ? இல்ல மேல்நாட்டுடைய மோகங்கள், இல்ல மேல்நாட்டுடைய அந்த நாகரிகங்கள் இங்கே தொற்றிக் கொண்டதா? இல்ல தொற்று நோய் போல் இல்ல பரவி விட்டதா? இல்ல பரவச் செய்தோமா? இது நம்மால் தடுக்க முடியுமா? இல்ல அரசால் தவிர்க்க முடியுமா? அப்படிலாம் பார்த்தால் கேள்விக்குறிதான். என்றால் அதையும் தாண்டி போய்விட்டது. பாலித்தீன் கவர் இன்னைக்கு பரவசமாக பல மடங்கு பெருகிவிட்டது. அபராதமோ போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் தானே, இல்ல ஏதோ பணம் கட்டினாலும் ஒரு நாள் தானே, போட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் பெனால்டி கட்டுவதற்கோ தயாராக இருக்கிறோம். அப்படி போன்ற ஒரு வேகம்தான். சைக்கிளில் போகும்போது யாரும் பருமனாகவோ, இன்க்ளூடிங் என்னை சேர்த்து கூட சொல்றேன், உடல் சரியாக வைத்திருந்தார்கள். இன்றெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். 1 பெற்றால் 2 பெற்றால் இன்பமயம். இன்று 1 பெற்றால் ஒளிமயம். ஒன்றே பெறுவதற்கு ஐஸ்வர்யா பெட்ரிக் ஷோ. இது ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு தான் போக வேண்டிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், போய்க் கொண்டிருக்கின்றோம். அன்று நடந்து போகும் பொழுது, அண்ணன் நலமா இருக்கீங்களா? அக்கா நலமா இருக்கீங்களா? வீட்டில் ஆத்தா தாத்தா சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்னு கேட்டவன் இன்னைக்கு ஹாய், குட் மார்னிங், செல்போனில் ஒரு இறந்து போனா சின்ன ஒரு மோச் அப்படின்னு இன்னைக்கு போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். யாரும் திரும்பி பார்ப்பதும் இல்லை. வாழ்க்கையை திரும்பி எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் நினைத்து பார்ப்பதும் இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த மழைக்காலம் வந்துருச்சு. ஏதோ சென்னையில் மழை, 2 நாளைக்கு ஃபோன் பண்ணுவோம். தண்ணி நிற்கிற வரலும் பேசுவோம். தண்ணியினோட நம்ம பாட்டில் போயிட்டு இருப்போம். கஜா புயல் வந்தா என்ன, தானே புயல் வந்தா என்ன, நீலம் புயல் வந்தா என்ன, நமக்கு இருக்கிறது ஆர்சி பில்டிங் தானே இருக்கிறோம். நம்ம சௌகமாக இருக்கோம்ல. ரைஸ் ஒரு செல்ஃபோனில் சார்ஜிங் மட்டும் ஃபுல்லாக போட்டுங்க. தண்ணி கேனு மட்டும் வாங்கி வச்சிங்க. யார்கிட்டையும் யாரும் போக வேண்டாம். அப்படிங்கிற சூழல். எத்தனை பேர் பாதுகாப்புக்காக வருகிறார்கள்? அப்படியே பாதுகாப்பாக இருந்தாலும் எத்தனை பேர் படம் போட்டு நான் பாருங்கள் கொடுத்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் டியூப் லைட்டில் தான் விளம்பரத்தை எழுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தெரியெங்கும் ஃப்ளக்ஸ் அடித்து விளம்பரத்தை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது இது சொல்லலாம். என்னங்க சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை சொல்லணுங்களே சார். நம்ம காலையில் அதிகாலையில் ஒரு பால்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒரு நாளிதழ் விற்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கு பேப்பர் போட்டாலும் சரி, நாம் சமுதாயத்தோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற இந்த ஐவகை கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஐவகை கடமைகளோடும் ஐவகை பொறுப்புகளோடும் ஐவகளோடும் இணைந்துதான் வாழ வேண்டும். அந்த இணைந்து இந்த வாழ்க்கை தான் நம்முடைய இந்த பயணத்தில் ஏன் ஒரு இடத்துக்கு டூர் போகிறோம், அப்போ கண்டிப்பாக ஒரு வேன் தேவைப்படும், அங்கே டிரைவர் தேவைப்படும், அங்கே ஒரு கண்டிப்பாக பெட்ரோல் பங்கு தேவைப்படும், அங்கே பராமரித்து வைத்திருக்க வேண்டும், அங்கே எந்த சூழ்நிலை நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கணும், தங்குமிடம் இருக்க வேண்டும், உணவு சரி பண்ணி இருக்க வேண்டும், அங்கே பூங்காக்கள், அங்கே தோட்டங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் சமுதாயம் தானே. அதற்காக தான் சொன்னேன். நான் குக்ராம் சொல்லி ஆரம்பித்தேன். நான் முதலில் நான் மன்னார்குடியில் நான் வசித்தேன். அப்புறம் என்னுடைய 12ஆம் வகுப்பு பேரன். அந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுமே நான் 10th படிக்கும்போது ஒரு அரசு பள்ளியில் படித்தாலும் 18 பேரில் 2 பேர் தான் தேர்ச்சி பெற்றோம். அந்த 2 பேரில் நானும் ஒருத்தர். அதுக்கடுத்து உயர்நிலையிலையும் ஒரு 3rd குரூப் காமர்ஸ் குரூப் இருந்தாலும் என்னுடைய மோகம் வணிகவியல் இருந்தாலும் ஆவல் கண்டிப்பாக கல்லூரி போக வேண்டிய ஆசை. திருவிக்கா கல்லூரி, நம்முடைய திருவி கல்யாண சுந்தரம் திருவாரூர் கல்லூரியில் வாய்ப்பு இருந்தும் முடியல. நம்முடைய தஞ்சாவூர் நம்முடைய பூண்டி புஷ்பம் கல்லூரியில் வாய்ப்பு இருந்து போகலை. இறுதியில் என்னுடைய படிப்பு நாகப்பட்டினம் ஐடி தான், தொழிற்பயிற்சி நிலையத்தில் தான் கூடிய வாய்ப்பு. சூழல், வறுமை, குடும்பம், முதல் பையன் அப்படிங்கிறப்பெல்லாம் இருந்து
இன்றைக்கும் எனக்கு மண்ணையும் மறக்க முடியாது. அந்த மண்ணில் வாழ்ந்த மண்ணையும் மறக்க முடியாது. நாகப்பட்டினம் ஊரையும் மறக்க முடியாது. ஏன்னா, என்ன உறவுகள் அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து அங்கு படித்து, ரைஸ் கிராமத்து வாழ்க்கை இப்படிதானா? கிராமத்து வாழ்க்கை நல்ல ஒரு சுவாசத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் நம்முடைய திறமைகள், நம்முடைய உண்ணும் படிப்போட ஆளுமைகள் வெளியிலே போக வேண்டும். ஏன் நம்முடைய தலைமுறை, நம்ம அப்பா, அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் கொங்கு மண்டலமா, கொங்கு சிரித்தால் எங்கும் சிரிக்கும் சொல்லக்கூடிய கோவைக்கு என் வாய்ஸு ரொம்ப கம்மியா இருக்கா? கரெக்ட்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு சார். சார் ரைட் ரைட். ஏன்னா நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசும்பொழுது அ அப்படின்னு போயிட்டு, இப்பொழுது நான் அதாவது ஒரு 30, 35 ஆண்டுகளாக என்னோட வாழ்க்கை கோவையில் தான். நகர் அதனால தான் நர் அ நகர்ப்புறத்து நரகங்கள் என்ற ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதைக்கு நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கிராம வாழ்க்கையில் உறவுகள் இருக்கும். ஆனால் வரவுகளை பார்க்க முடியாது. அடுத்தது நகராட்சி வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு தட்டி விட்டு, "டேய் உனக்கு திறமை இருக்கு. மேல போய்க்கலாம், படிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேலைவாய்ப்பு கிடைக்காது. வேலைவாய்ப்பு என்றால் இதில் இருப்பவர்கள் அதிகமான பேர்கள் ஒன்று சென்னையில் இருப்பார்கள், இல்ல பெங்களூர்ல இருப்பாங்க, இல்ல அயல்நாட்டில இருப்பாங்க. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி இப்படின்னு இருப்பாங்க. காரணம் நம்முடைய திறமை வீண் போயிடக்கூடாது. நம்முடைய குடும்பம் ஒரு அடி மேல வரணும். ஏன் நம்ம அயல்நாட்டுக்கு போகக்கூடாது? ஏன் நம்ம 1,00,000 சம்பாதிக்கக்கூடாது? ஏன் விமானத்தில போகக்கூடாது? அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? அவர்கள் தான் அந்த உத்வேகம், உற்சாகம். நம்முடைய நண்பர்களுடைய பழக்கவழக்கம் என்ன பண்ணுதுன்னா, பல நாடுகளை ஊர்வலமாக நம்மள அழைத்து இது நெறைய பேர் ஊர்வலமா போயிருப்போம். அருணகிரி சார்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா மெயினான இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வாழ்க்கை வறுமை, அப்புறம் திறமை, அப்புறம் பெருமை. இந்த வறுமை, திறமை, பெருமைக்கு நான் பொறுமையாக இருந்ததுதான் காரணம். இந்த அடிக்கடி ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வரும். ரோஜாவுல. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வயசு ஆசை, வெண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருடைய சின்ன சின்ன ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆசை தாங்க அவங்களுடைய டைரியில எழுத முடியும். ச்சே! எனக்கு மாமா வாங்கி கொடுத்த வாட்சு, எனக்கு அத்தை வாங்கி கொடுத்த புத்தகம், எனக்கு அம்மா வாங்கி கொடுத்த இந்த ஜாமெட்ரி பாக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எங்க அம்மா வீடு கட்டின எங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு. எங்க அம்மா, அப்பா பராமரிச்ச தோட்டம். இது எங்களுடைய சொந்த வயல். பீக்கம்பூ, மாலை நேரமா பீர்க்கம்பூ, சுரக்காய் செடி. எந்த காய்கறியிலும் நான் ஊர்ல இருக்க வந்து வாங்கினது கிடையாது. ஆனால் இங்கேயே நான் காசு கொடுத்து ஒரு சோளத்தையோ, கிழங்கையோ வாங்கும் பொழுது, கடலையோ வாங்கும் பொழுது, ச்சே! நம்ம வீட்ல ஒரே ஒரு கிழங்க ஒரு துருணும்னா 2 நாளைக்கு சாப்பிடுவோமே! கிழங்கட வச்சு, கிழங்கு தோசை சாப்பிட்டு, கிழங்கு சாப்பிடுவோமே! இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறோமே 1/2 கிலோ ரூ. 30 ரூ. 40 ஒரு வருத்தம் இருக்கும். சரி சோளம் நம்ம வீட்ல விளையாத சோளமா? நம்ம பார்க்காத பீர்க்கங்காயா? இன்னைக்கெல்லாம் வெயிட் போட்டு குடுக்குறேன். நம்ம பார்க்காத வாழை மரமா? வாழையா? அப்படியே வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசத்துல பூசணிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீட்லயும் கோலம் கோலம் போட அலங்கோலமாக வாழ்க்கை இருந்தாலும், ஆனால் வாசலில் கோலம் போட கிராமத்தில் மறக்க மாட்டார்கள். அந்த கோலம் தான் இவர்கள் வீட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். அந்த கோலம் தான் அந்த வாசல் வரவேற்பவர்களை ரைட் மங்களமா இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பிள்ளையார் பிடித்து, அந்த சாணத்தில தெளித்து, கோலம் போட்டு இன்னைக்கெல்லாம் மஞ்சப்பொடி, சாணிப்பொடி எத்தனையோ பொடி வந்திருக்கு. அன்று என்றைக்குமே எந்த ஒரு கலப்படம் இல்லாம, செயற்கை நுண்ணீட்டு இல்லாம, அந்த பரங்கி பூ பூக்கும் பாருங்க, பூத்திருக்கும் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் போகும்பொழுது. மறக்க முடியுமா? பொங்கல் வாழ்க்கைய மறக்க முடியுமா? தீபாவளி வாழ்க்கைய மறக்க முடியுமா? என்ற தீபாவளி வாழ்க்கையிலே சில தீபாவளிக்கு ஆடை கூட வாங்குவதற்கு சிரமமாக இருந்தாலும், இன்றைக்கு பலருக்கு நான் ஆடை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறேன் என்றால், அந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை நான் நினைக்கும் பொழுதுதான், நான் அந்த சந்தோஷத்தில, அந்த கஷ்டத்திலிருந்து இன்னைக்கு நான் வாழ்ந்த பொழுதுதான், இந்த தீபாவளி கூட நான் 4 பேருக்கு ஆடை, ட்ரெஸ் என்னோட உள்ளவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா நான் பெரிய பணக்காரன்னு சொல்ல வரல. அந்த நினைவுகள் ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு இதா இருந்துச்சு.
அந்த வறுமையான வாழ்க்கை. ஒரு நேரத்தில சாப்பாட்டுக்கும் சிரமமா இருந்திருக்கும். ஒரு நேரத்தில பள்ளிக்கு டியூஷனுக்கு போய் ஃபீஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே திரும்பி வந்தது தான். மறுபடியும் நான் டியூஷனுக்கு போகல. மேக்ஸு. இன்னும் டியூஷனுக்கு போயிருந்தா, இன்னும் ஒரு ஒரு 50 மார்க் கூட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம். காரணம் வறுமை. அந்த வறுமையில இருந்தாலும் +2 படிக்கும் பொழுது, என்னுடைய கூட நண்பனுக்கு கிறிஸ்டி வராது. இருந்தாலும் என்னுடைய காரணம் என்னமோ தெரியல. ஒரு மேல்நிலை படிக்கும் பொழுது, லாங்குவேஜ் தமிழ், ஆங்கிலம் முடிச்சுட்டு 3வது எக்ஸாம் எழுதும் பொழுது, அப்படியே என்னை இல்லாமல் அம்மை போட்டுவிட்டது. காரணம் தெருவிளக்கு படித்தது. தெருப்பாடகம்னு சொல்லியிருப்போம் விஜயகாந்த் படம் இருக்கு. தெருவிளக்கு படித்து எப்படியோ அம்மை இதாகி, அதற்கு ஆட்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து அந்த அம்மையுடைய ஒரு தனியான அறையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். தஞ்சாவூர் நம்முடைய மாரியம்மன் கோயிலுக்கு தான் பாஸ் பண்ணி அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு செல்ஃபோன்ல வந்துருது. அன்னைக்கெல்லாம் மாலை முரசு பேப்பருக்காக மணிக்கணக்கில் பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருப்போம். அந்த நினைவுகளை பார்க்கும்பொழுது, ச்சே! அன்னைக்கெல்லாம் ஒரு தேர்வு பார்ப்பதற்கு ஒரு ரிசல்ட் பார்ப்பதற்கு கூட ஏங்கிக் கொண்டிருந்தோம். யாராச்சும் பேப்பர் வாங்கன்னு பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தா எல்லாமே சாதாரணம். ஒரு வீட்ல என்னுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில மட்டும் ஒரு 1,00,000க்கு மேல 1,50,000 2,00,000 பக்கமா இருக்கக்கூடிய நூல்களை நான் வைத்துக் கொண்டுள்ளேன். ஏதோ ஒரு போட்டி, ஏதோ ஒரு கருத்தரங்கத்திற்கு எப்ப தேவைப்பட்டாலும் 12 மணியா இருக்கட்டும், 4 மணியா இருக்கட்டும், இன்றைக்கு எனக்கு கைடா கொடுக்கிறது இதுதான். அ அப்படிங்கிற வாழ்க்கையெல்லாம் அந்த கிராமத்து வாழ்க்கை. இன்று நான் 30 ஆண்டுகளாக கோவையில் ஒரு தனியார் பணியா இருந்தாலும் லிமிடெட் கம்பெனில ஒரு 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து 60 62,000 வரும் சம்பளத்தை எட்டியவன் நான். என் குடும்பத்தில் 2 குழந்தைகள். ஒன்று வேலைக்கு போயிட்டு, ஒன்று பள்ளிக்கு போய் கொண்டிருக்கின்றது. நான் அதிகமாக வரவுகளை சம்பாதிப்பதை விட உறவுகளை நிறைய சம்பாரிச்சிருக்கேன். என்னிடத்துல பணம் அதிகமா இருக்கோ இல்லையோ, பலருடைய குணம், அவங்களுடைய பழக்கவழக்கம் என்ட்ட அதிகமா இருக்கின்றது. இன்றைய வரலும் ஏதோ ஒரு காரண சூழ்நிலை, அந்த அம்மா போட்டிருந்தா கூட என்கிட்ட தன்மானம் கண்டிப்பாக எனக்கு ஹிஸ்ட்ரி வராது. கொஞ்சம் எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழல்ல கூட பேப்பர எடுத்து குடுத்தேன். இன்னைக்கு அவர் அரசு பணியில இருக்காரு. அவரும் மறக்க மாட்டார். நானும் மறக்க மாட்டோம். இருந்தாலும் பேசிக்கொள்வது குறைவுதான். காரணம் இன்றைய இணைய நிகழ்வு. இந்த நிறைய அவங்களுக்கு இன்னைக்கு நம்முடைய ஊடகங்கள் அதிகமா பேசுவதனை கம்மியா போயிடுச்சு. அ இப்பொழுது சிறு வயதிலே இருந்தே எனக்கு பகுதி நேர வேலைக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பகுதி நேர மருத்துவத்திற்கு போனேன். இன்னைக்கும் யாரு கேட்டாலும், எந்த நேரத்தில கேட்டாலும், "சார் காய்ச்சல், சார் டிசென்ட்ரி, சார் வயிற்று வலி, சார் ஒற்றை தலைவலி, சார் விட்டு விட்டு காய்ச்சல், சார் கோல்டு" யாரு கேட்டாலும், எந்த நேரத்துக்கு கேட்டாலும், நம்ம வீட்ல எப்போதுமே எதை வாங்குகிறோமோ இல்லையோ, ஆண்டின் முதல் நாளே கண்டிப்பா எக்ஸ்பைரி 2 வருஷம் இருக்கு மாரி எல்லா மாத்திரையும் ஒரு ரூ. 500க்கு வாங்கி வச்சுருவேங்க. யாரு கேட்டாலும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய பழக்கம். முடிந்தவரை கொடுத்து விட்டு நான் என்ன சொல்லுவேன், "சார் மாத்திரை சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். முத்திரையை போடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தூங்கும்போதும் போட்டுக்கலாம், உட்கார்ந்தபோதும் போட்டுக்கலாம்" சொல்லுவேன். மாத்திரையை ஒழிப்போம், முத்திரையை செய்வோங்கிறத அடிக்கடி நான் சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா இது போல இணை நிகழ்வு, நட்புணர்வு போல பழைய நிகழ்வு ஜெசியா இருக்கட்டும், சென்னையில உள்ள நெறையா உரத்த சிந்தனை, இலக்கியச் சோலை, புதுவை கவிதை வானில், உறவு, நட்பு, தன்னம்பிக்கை இன்னும் சொல்லப்போனா நெறைய இதழோட நான் தொடர்பு கொண்டிருக்கேன். பெரிய பெரிய மகான்களோட நான் பழகியிருக்கிறேன். அப்படிப்பட்ட வறுமை தான் அகற்றியது என்னோட உழைப்பு தான். அந்த உழைப்புல சொல்லுவாங்கல்ல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனா இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா? அதேபோல என்னுடைய வேலைன்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் தான் வீடுங்க. அப்புறம் தான் அடுத்தது பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு உழைப்புக்கு தான். 12 மணி நேரம் வேலையும் செஞ்சிருக்கேன். 24 மணி நேரம் வேலையும் செஞ்சிருக்கிறேன். தூக்கத்துக்கு கூட எனக்கு ஏக்கமா தான் பார்ப்பேன். அடிக்கடி சொல்லுவேன். 3 ஷிஃப்ட்டும் போவேன். அப்பதான் சொல்லுவேன். எனக்கு இரவு இப்படிங்க அ ஃபுல் நைட்டு, ஹாஃப் நைட்டு பகலுவேன். ஃபுல் நைட்ட எனக்கு நித்திரைன்னு சொல்லுவேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கவாசல் இருக்கு பார்த்தீங்களா? நித்திரை. எனக்கு பகலு தான் இன்றைக்கு இந்திய நாள், இனிய நாள்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறேன். அந்த திறமைய அப்படியே என்ன பண்ணிட்டேன், நிறுவனத்து திறமைய எனக்கு இந்த பழக்கம் இல்லாததுனால புக்கு வாங்குவேன். நெறைய இலக்கிய அமர்வுக்குலாம் போவேன். நெறைய நிகழ்வுல கலந்துக்கிட்டேன். ஒரு பங்கேற்பாளரா கலந்து கொண்டது தான். இன்னைக்கு வசந்த வாசல்ல இன்றைக்கு நான் ஒரு துணைச் செயலாளரா இருந்து, பொருளாளரா உயர்ந்திருக்கிறேன். காரணம் அங்கே பங்கேற்பாளரா இருந்து ரைட் இவர் அப்ப சொல்லுவாரு ஒருத்தரு கோகுலன் ஐயா,
இந்த பையன்ட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு பயன்படுத்த சொல்லி அன்னைக்கு வாங்கினது தான் 2003ல். இன்று தொடர்ந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், என்னை நானாகவே தக்க வைத்துக் கொண்டேன். இலக்கியம், கட்டுரை, நூல், கைக்கு பல விருதுகள், பரிசுகள். திருச்சியில் பொற்கிளி நம்ம நல்லக்கண்ணு இருக்காரு பார்த்தீங்களா? அவர்ட்ட 2001ல் திருச்சியில முதல்ல பொற்கிளி அவர்ட்ட தான் வாங்கினேன். நம்முடைய தமிழர் மணியன்ட்ட சிறப்பு பரிசு வாங்கியிருக்கேன். ரவுத்திரம் பழகுகின்ற நிகழ்வுல. இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பேச்சுகளை, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது, ஓ! இவர்கள்ட்ட தான் நான் ஒருத்தர் கத்துக்கிட்டேன். அக்னிச்சிறகுகளா இருக்கட்டும், சத்தியசோதி இதேபோல ஒவ்வொரு நூல்களை நான் படிக்கிறதுல நான் இன்னைக்கு ஓய்வு பெற்றதில்ல. அப்படியே 2001ல திருமணம், 2003ல குழந்தை. இப்படியே வாழ்க்கை. என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு படிக்க முடியல. கண்டிப்பா எனக்கு படிக்க ஆர்வம். பிகாம் பாரதியார், எம்காம் அண்ணாமலை, எம்ஏ வேதாத்திரி மகரிஷி பாரதியார், வேதாத்திரியம். அதிகமான கோவமெல்லாம் என்ன பண்ணுவேன் கம்மல்ல இருக்கும்போது. ஏன்னா, சூழல், சந்தர்ப்ப சூழல். அங்க பணிச்சூழல் இருக்கும்போது கோவப்பட்டேன். ஆனா, எனக்கு கோவமே வேண்டாம், கோவமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்றியது எதுன்னு என்று கேட்டால், வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த பயிற்சியும், அந்த அகத்தாய்வும் தான் என்னை மாற்றியது. இன்று ஏன் உங்களிடம் அந்த அளவுக்கு அமைதியாக அந்த ஆற்றல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஜீவகாந்த ஆற்றல் எனக்கு பெருகிக் கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் வேதாத்திரி மகரிஷா. அதற்கும் ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட திறமை இருக்கு. ஒரே ஒரு நோட்டீஸை பார்த்து உள்ளார போனேன். இன்னைக்கு நான் அவங்கள மறக்க மாட்டேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அதிகமா மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ங்கிறது அதிகமா இல்லைங்க. இது ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பேச்சுலரா இருக்கப்பயும் கூட்டு குடும்பம், ஃபேமிலி ஆனதுக்கு பிற்பாடு கூட்டு குடும்பம். 3 நாள் தாங்க சம்பளம் வாங்கி 7ஆம் தேதி சம்பளம் வரும். சில நாளைக்கு 6ஆம் தேதியே வந்துரும். சில நாளைக்கு 10ஆம் தேதியே வரும். 10ஆம் தேதி வாங்கும்போது ஸ்டைஃபண்ட் 1989, 90லாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு ரூ. 330 ரூ. 380 ஸ்டைஃபண்ட் வாங்குவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை, வாடகை. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேரம் நெறைய கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒளியும் ஒளியும் மட்டும் தான். அன்றைக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இருக்காது. அந்த ஒளியும் ஒளியில 10 நிமிஷம் பாட்டு, 4 பாட்டுக்கு 20 நிமிஷம் விளம்பரம் ஓடும். வேற எந்த இதுவும் இருக்காது. தூக்கம், வேலை இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் மனிதனுடைய காலத்த அதிகமாக எப்படி உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. கடல் விட எப்பவாச்சும் உள்வாங்குது. நம்ம நேரத்த அதிகமா உள்வாங்குறது யார் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இணையம் தான். இணையம்னா நெறைய செல்ஃபோன்ல, அப்புறம் நெறைய ஃபோன்ல பேசுறது. இப்போ ட்ராவலிங் நெறைய அங்க இங்க ஒரு இடத்துக்கு போகணும் நெறைய ட்ராவலிங். சின்ன சின்னதுன்னா சொன்னா போதும் அப்படி போயிட்டுருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் டிப்ளமோ யோகா படிச்சேன். பிஜிடிபிஎம் பர்சனல் மேனேஜ்மென்ட். அப்புறம் எனக்கு அடிக்கடி ஊருக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய ச்சே! நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் கல்லூரியில படிக்க மாட்டோமா? தமிழ் கல்லூரியில சான்றிதழ் வாங்கக்கூடாதான்னு நெனச்சு தான் எம்ஃபில் யோகா வேதாத்திரி பார்வையில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற ஒரு அருமையான அ வேதாத்திரி அறநெறி என்ற ஒரு எம்ஏ எம்ஃபில் யோகா அங்க தான் நான் படிச்சேங்க. நம்முடைய பன்வரிலால் புரோஹித் அவர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் இருக்கும்பொழுது தான் நான் அ அங்க தான் அந்த நேரத்தில தான் பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி நான் அங்க சான்றிதழ் வாங்கினத மறக்க முடியாது. ச்சே! உண்மையிலேயே அப்புறம் தான் நெனச்சேன். ஓ! அப்பயிருந்து தான் நான் வந்து எண்ணிய முடிதல் வேண்டும் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைய சொல்வதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, என்ன நெனச்சோமோ கண்டிப்பாக ஐயா நம்முடைய அடிக்கடி பேசுவாருங்க. இதுவரையிலும் ஐயா வந்து நம்முடைய இணையத்தில நம்முடைய பங்க அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் அதிகமா பேசுறதில்ல. மெசேஜ் குடுப்பாரு. அந்த மெசேஜுக்கு நானும் ஃபீட்பேக் குடுப்பேன். அப்படியே பார்த்துங்க அந்த எண்ணம் வந்து இந்த நட்புல உட்கார வச்சிருக்கு. ஜேசியில நெறைய பேர் பார்த்துருப்போம். இங்க வந்து தான் தெரியும். ஓ! இங்கேயும் தான் உருவாகியிருக்காங்க. இங்கேயும் தான் ரமேஷ் சார் வந்திருக்காங்க. இங்கேயும் தான் அருணகிரி சார் வந்திருக்காங்க. இங்கேயும் தான் நித்யாதேவி மேடம் வந்திருக்காங்க. இங்கேயும் தான் சிவகணி மேடம் அப்படி சொல்லி ராமசாமி வந்திருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்திருக்காங்க. ஓ! இங்கேயும் தான் நான் அப்படிங்கிறது எப்போ வந்து தெரியுங்களா? நட்புல வந்து தான். இந்த நட்புல ஒரு சகோதரத்த பார்க்குறேன். இடையிடையில வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபீல்டு உள்ளடங்கும்போது சிலத மறக்க முடிய மாட்டேங்குது. அதனால தான். அப்படிப்பட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். மனமது செம்மையால என்ற நூல் வெளியிட்டிருக்கிறேன். அந்த நூல் எங்க வெளியிட்டேன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல தான் வெளியிட்டேன். பெங்களூர் தமிழ்ச்சங்கம் தான் வெளியிட்டேன். புதுவை தமிழ்ல விருது வாங்கியிருக்கேன். பல தமிழ் அமைப்புகளோட ஒரு 24 மாநில அமைப்புகளின் பெயர்கள், அவர்களுடைய தலைவர்கள் பெயர் எல்லாமே வச்சிருக்கேன். விரைவில் கண்டிப்பாக கடந்த ஆண்டே போயிருக்க வேண்டியதுங்க. இலங்கை, இந்த மலேசியா, சிங்கப்பூர் போயிருக்க வேண்டியது. சூழல் ஒரு வாரம் லீவ் போட முடியறது தான். அப்புறம் தான் ஏதோ கோவிட் வந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி
அப்படியே என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் மாறி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதனால் வந்து என்னுடைய வேலை மாறுனுச்சு. ரியல் எஸ்டேட்டில் ஒரு காலத்தில் சர்வீஸாக பண்ணி, நானே அழைச்சிட்டு போய், நானே காஃபிலாம் வாங்கி குடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வாழ்க்கை ரைஸ், உங்களுக்கு வாழ்க்கை இப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டுதோறும் என்னுடைய குடும்பத் தகுந்த சம்பளத்த எப்படியோ வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் ஒரு சர்வீஸ்னா ஓடிருவேன். எத்தனையோ சர்வீஸுக்கு போய் உணவு பரிமாறி போய், சாப்பிடாமலாம் வந்திருக்கேன். வீட்ல சொல்ல மாட்டேன். தண்ணி குடிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன். இப்படி தண்ணி குடிச்சு கண்ணு திறந்தாலும் அத்தனை பேருக்கு 100 பேருக்கு பரிமாறியும் சாப்பிடாம வந்திருக்கேன். 200 பேருக்கு பரிமாறியும் சாப்பிடாம வந்திருக்கிறேன். காரணம் எப்பொழுதுமே யாரோ ஒருத்தருக்கு ச்சே நம்ம சாப்பிடாம இருந்தா அவங்க சாப்பாடு இருந்திருக்குமே! அப்ப நினைச்சு. ஆனால் இன்றைக்கு வயது மூப்பு அப்படியெல்லாம் அந்த நேரத்துக்கு தகுந்தால பசி வந்துருது. ஏதோ ஒன்று கண்டிப்பாக பசிக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடுது. 6 இப்பொழுது நேரம் 6:06 6:17க்குள்ள முடிக்க வேண்டும். இன்னும் 10 நிமிஷத்தில கண்டிப்பா முடிச்சுக்கிறேன். கால சூழ்நிலை, பருவ மாற்றம், உடல் மாற்றம், குடும்ப மாற்றம், இந்த கோவிட் என்னை ஒரு எல்லோருக்கும் சில பேருக்கு தொழில் முனைவராக மாறியுள்ளது. சில பேருக்கு கடன்காரனாக மாறியுள்ளது. சில பேருக்கு இந்த யுக்திய நம்ம பயன்படுத்தாம விட்டோமே! அப்படின்னு சொல்லி மாற்ற வைத்திருக்கிறது இந்த கோவிட். என்னுடைய கோவிட்டும் விஆரத்தில வெளில வர வச்சு, இன்றைக்கு இருந்தாலும் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ! வந்திருந்தா நெறைய பேருக்கு சொத்த வாங்கி குடுத்துருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு பல உறவுகளுக்கு சொத்துக்களை வாங்கிக் கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுதான். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஜேசியில ஒரு பங்கேற்கலா இருந்தேன். அதில இருக்கக்கூடிய காந்திமதி ஐயா இருக்கட்டும், நம்முடைய இளங்கோவன் ஐயா இருக்கட்டும், நம்முடைய மோகனரிஷி ஐயா இருக்கட்டும், இன்னும் எல்லோருமே நிறைய ஒரு பிரசித்தி ஒரு நம்முடைய பழக்கவழக்கத்தோட அப்படியே ஒன்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். தொடர்ந்து அந்த நிகழ்வுல கண்டிப்பாக கலந்துக்காம மேக்ஸிமம் இருக்க விரும்ப மாட்டேன். ஏதோ ஒரு 5 நிமிடம்னா உள்ள இருந்துட்டு போயிடுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை சார், மாற்றம். இடையூறுக்கு சொல்லுங்க மேடம். மன்னிக்கவும். நீங்க 6 மணிக்கு முடிக்கணும் ஐயா. ஏன்னா சரி மேடம். நம்மளுடைய பின்னூட்டம் வந்து 6:20 வரைக்கும் தான். ஓ! கண்டிப்பாங்க. முடிச்சுடுறேன் மேடம். 2 நிமிடத்தில சரிங்க. முடிச்சுடுறேன். ரைட் மேடம். அதேபோல நம்ம சொல்லியிருக்கேன். டெல்லி கணேஷ் ஐயாவோட இது பண்ணியிருக்கிறேன். முத்துராமன் ஐயாவோட பழகியிருக்கிறேன். அப்புறம் சென்னைன்னு சொன்னா மெரினா கடற்கரை, காந்தி மண்டபம், எம்ஜிஆர் சமாதி அதெல்லாம் எனக்கு நினைவுகளா இருக்கும். அடிக்கடி எனக்கு அந்த பாட்டு வரும். பூமி என்ன சுத்துதே, ஓம நெஞ்ச காட்டுதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸுனா அந்த பாட்டு எனக்கு அடி வரும். சந்த பக்கம் போகலாம், பஞ்சு மிட்டாய் வாங்கலாம், பீச்சு பக்கம் போகலாம், ரங்கராட்டம் சுத்தலாம். அப்படிங்கிற வாழ்க்கை அந்த பாட்டு எனக்கு ஞாபகம். எங்கேயே போகும் காத்து என் ஜன்னல் பக்கம் வீசும், என் கூட பொறந்த காபம் இப்ப தன்னால தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பாட்டு அன்னைக்கு ஞாபகம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். சீத்தமில்ல தமிழா தமிழா நிகழ்ச்சி வந்திருக்கேன். பல பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதே போல சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும்போது படகோட்டி படம் தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண், கண்ணீரில் குடிக்குவது அப்படி அந்த வறுமையில் இருக்கும்போது அந்த பாட்டு வரும். வயது ஏறும்போது புதிய நட்பை நாடுங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், தன்மார்ந்த தொண்டோடு செய்யுங்கள், உங்கள் பாதைகள் நல்ல ஒரு பாதையாக அமையும். அதேபோல் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகிறோம். அந்த அளவுக்கு இருக்கு. தேன் சாப்பிட்டுள்ளோமோ இல்லையோ, நாங்கள் தேனிலவு போனதில்லை. வீண் செலவு செய்து இல்லை. ஆனால் தூணாக நான் இருந்து குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். பெண் பார்வை பிறந்ததற்கு கூட வருத்தம் இல்லை. பெண் பிள்ளை பிறந்ததற்கு கூட வருத்தம் இல்லை. கண்கலமா வளர்த்து விட வேண்டும். காலம் முழுவதும் நான் காத்திருக்கிறோம். தங்கம், வெள்ளி சேர்க்கவில்லை. ஆனால் குடியிருப்பு சங்கம் வைத்து தொண்டு செய்துள்ளேன். பங்கம் விளைவிக்காத நினைச்சு நினைச்சதில்லை. யாருக்கும் எந்த தொந்தரவும் நினைச்சதில்லை. ஆனா பங்காளியோட கூட ஒரு நாளும் சண்டை போட்டதில்லை. சொல்லிக்கொண்டே போயிட்டுருக்கலாம். உண்மையிலே என்ற இந்த நிகழ்வு எனக்கு அருமையான ஒரு நிகழ்வு. என்னை அ நானே என்னை பாராட்டிக் கொள்வதும், என்ற நிகழ்வை இன்னும் மலரும் நினைவுகளாக என்னை ஒதுக்கிச் செய்ததும், இன்னும் இந்த பயணங்கள் முடிவதில்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த பயணங்கள் முடிவால் மேன்மேலும் நம்ம தொண்டுகள் செய்து பலருக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் நம்முடைய அந்த திறமையா இருக்கட்டும், ஆளுமையா இருக்கட்டும், பலருக்கும் சென்று செல்ல வேண்டும் சொல்லி மென்மேலும் ஆசைப்படுகிறேன். என்னோட ஆசை ஒரு சமுதாய பார்வையாக இருக்கிறது. என்னுடைய ஆசை ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கிறது. என்னோட ஆசை இந்த உலகத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது.
என்னோட ஆசை. கண்டிப்பாக விரைவில் இந்த தேசம் நல்ல வல்லரசாக, ஒழுக்கத்தோடு, நல்ல ஒரு கடமை, ஈகை பெற்று பேரின்பமாக வாழ வேண்டும் சொல்லிட்டு, இந்த நட்புணரி மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். இதில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் சொல்லி, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு உங்களுடன் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்வில் சந்திப்பதற்கும் ஆசைப்படுகிறேன் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நினைவலைகள பத்தி எவ்வளவு எதார்த்தமா உங்களுடைய அனுபவங்கள, வாழ்வியல் நிகழ்வுகள வந்து எங்களுக்கு குடுத்தீங்க. ஒவ்வொரு நிகழ்வுமே கேட்கறதுக்கே வந்து மகிழ்ச்சியா இருக்குது. அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது. சின்ன சின்ன ஆசைகள வந்து நம்ம வளர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நீங்க இப்ப இறுதியா சொன்னீங்க, தொலைநோக்கோட செயல்படணும். தொலைநோக்கு பார்வை. அப்புறம் உங்களோட சமுதாய சேவை. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு எத்தன விஷயங்கள கத்துக் குடுக்குது. ஒரு வறுமை அப்படிங்கிறது எத்தன விஷயங்கள கத்துக் குடுக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு மிகச்சிறப்பான கருத்துக்கள். நிறைய விஷயங்கள வந்து நாங்களும் கத்துக்கிட்டோம் ஐயா உங்களோட வாழ்க்கையில. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் எவரேனும் இருக்கிறீர்களா நமது தளத்தில்? அப்படி இல்லைன்னா அனைவரும் ஒன்றிணைந்து இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் திருமண நாள் காணும் இணையர் தம்பதியர் அவர்களுக்கும், குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் மற்றும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழும் அனைவரும் பிரார்த்திப்போமாக. உங்களது இறை பிரார்த்தனையோடு நமது பின்னூட்டத்திற்கு செல்லலாம். அம்மா ஒரு சின்ன இது 1889 இதே நாள்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்ததா அது வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். ஆக இன்று வந்து எல்லா குழந்தைகளும் பிறந்த மாதிரி உலகத்துல உள்ள அத்தனை குழந்தைகளும் இப்பதான் பிறந்து நம்ம கையில வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அன்போடு அவர்கள் எல்லோருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சோம். இன்று என்றும் எப்பொழுதும் குழந்தைகளாக இருக்கும் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிப்போமாக. ஐயா, இது பின்னூட்டத்திற்கான நேரம். முதலாவதாக ஜெகநாதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். சகோதரர் தன்மானம் அவர்கள் பேசினது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வறுமையில் செம்மை அப்படின்றது அவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்கு இருக்கிற ஆதங்கம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா 60கள்ல பிறந்து 70கள்ல பிறந்தவங்க எல்லாரும் அந்த அந்த காலகட்டத்துல இருந்த வாழ்க்கை அன்னையிலன்னு எனக்கு அது நான் நல்ல டிஃபரன்ஸ் பார்ப்பேன். 91க்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை 91க்கு முன்னாடி அந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் பணம் நிறைய கிடைச்சது, நிறைய பேருக்கு பணம் கிடைச்சது, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முந்தின 91க்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப வந்து அப்ப இருந்த சொந்தங்களுக்கு உள்ள இருந்த ஒரு உணர்வு இப்ப குறைஞ்சுதான் இருக்குன்றதுதான் என்னோட இது. அவரு அவர் தன்மானம் வந்து நிறைய விஷயங்கள சொன்னாரு. அதாவது அவரோட வறுமையில இருக்கும் பொழுது கூட அவர் கஷ்டப்பட்டு முன்னேறினது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தொடர்ந்து உதவி செய்யறது. புத்தகங்கள வீட்டுக்குள்ளேயே நிறைய வைத்திருக்கிறது. எல்லாமே அவருடைய இத வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத கேட்க. அவரு நான் எல்லாருக்கும் உதவி செய்ய 100 பேருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு சாப்பிடாம வந்துருவேன் அப்படின்றது அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சாப்பிடாம வந்ததுன்றத அவர் சொன்னது. அவர் வறுமையா இருந்த சமயத்துல கூட அது கஷ்டப்பட்ட சூழ்நிலை கூட அதுவே அவருக்கு இப்ப மகிழ்ச்சியா அத நினைச்சு பார்த்து அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கார். அதுவே நமக்கும் சந்தோஷம். அவருடைய பணி சிறப்பாக மீண்டும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நேரு. சிறப்பான ஒரு பின்னூட்டம் வழங்கிய உங்களுக்கு அன்பான நன்றி. அடுத்தது அருணகிரி சார். குட் மார்னிங் நட்புலரை. குட் மார்னிங் தன்மானம் சார். தன்மானம் சார் வந்து திருவாரூர்ல இருந்து தொடங்கி இன்று கோயம்புத்தூர் வரை தன்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களை திரும்பி பார்த்த அந்த உரை மிக உருக்கமானது. ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பவன் முதல் ஆகாயத்தில் பறப்பவன் வரை நாடுவது மகிழ்ச்சி. அந்த வகையில் வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை என்பது போல அவருடைய ஒவ்வொரு அடியும் வாழ்க்கை பயணத்தில்
மிக உன்னதமாக இருந்த அந்த உரை அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் பல உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் தொட வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. இன்று குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ரமேஷ் சார், நீங்க பேசுறீங்களா? நான் பேசிடுறேன் மேம். ஓகே. டிராவலில் இருக்கேன், சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூ. இன்று குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நேற்றுக்கு தாமோதரன் ஐயா வந்து திருப்பூரூர்ல மீட் பண்ணி அவர் கூட ஒன் டே ஸ்பெண்ட் பண்ண அந்த நினைவுகள் வந்து நம்ம ஒரு குரூப்பில் கூட போட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு குழந்தைகள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பயிற்சிக்காக போயிருந்த நிக்கில் ஃபவுண்டேஷன்ல அன்னைக்கு நேற்று நடந்த அத்தனை செலவுகளையும் தாமோதரன் சார் தான் வந்து எடுத்துக்கிட்டு ஸ்பான்சர் பண்ணார். அந்த ஸ்கூலுக்குள்ள விஷயம் அவர் அந்த ஊர்ல அளப்பரிய மரியாதை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆத்மா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருந்தது. இன்றைய பொழிவு பார்த்தோம்னாக்கா அருமையான தன்மானம் சார் வந்து எப்பவுமே யதார்த்தமான ஒரு பேச்சு பண்ணுவாங்க. அந்த வறுமை, பொறுமை, ஒருமை அப்படின்ட்டு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். எல்லாமே எப்படி கிராமத்துல ஒரு சூழல் இருந்தது, இன்னைக்கு எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகிழ்ச்சியான நினைவிலைகளா, அதாவது கஷ்டமான சூழல் கூட ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு அவர் ஷேர் பண்ண விஷயம். நம்ம எப்படிலாம் இருக்கணும்ன்றதும் அதுல அவர் சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையான பொழிவு தன்மானம் சார். அதே சமயம் அந்த நவம்பர் மாத மழையில் அப்படின்னு பாட்டோட ஆரம்பிச்சது ரொம்ப அருமை. எல்லாரும் பேசினதை வருஷப்படுத்தி நோட் பண்ணி சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ சிவகர். சிறப்பு சார். உங்களது அனுபவங்களையும் நமது நட்போட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. அடுத்ததா சிவசங்கரி மேம். சிவசங்கரி மேம், உங்களோட பின்னோட்டத்தை கொடுக்கலாங்க. நன்றி மேம். அனைவருக்கும் நட்புள்ளதின் இனிய காலை வணக்கம். தன்மானம் சார், இன்னைக்கு ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்படி தமிழ்ல, தூய தமிழ்ல அப்படி கிராமத்துக்கே கூட்டிட்டு போனீங்க எங்களை எல்லாத்தையும். ஸ்டார்டிங்ல அதை சார் சொன்ன மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா தான் எனக்கு இருந்துச்சு செஷன். ஒன்னொன்னுமே ஸ்பெஷலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார் செஷன். எல்லாரோட வாழ்க்கையும் டச் பண்ண மாதிரி ஒரு இடத்துல ஒன்னொன்னு எதையாவது ஒண்ணு நீங்க பேசுனதுல வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து போன மாதிரிதான் இருந்துச்சு. கிராமத்து வாழ்க்கை சொர்க்கம்னு சொன்னதும் நகரத்து வாழ்க்கை நரகம் சொன்னது எல்லாமே அருமையா இருந்துச்சு சார். செஷன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வாங்கின அவார்டு ஆகட்டும், உங்களோட ஸ்பெஷல் என்னங்கிறது எல்லாமே இன்னைக்கு நல்லா அருமையா தெளிவா சொன்னீங்க சார். இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்து கூட நாங்க பயணிக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் தெரியுது. இது மகிழ்ச்சி. நாங்க திரும்பி பார்த்தா கூட இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நினைவுகளா இருக்குன்னு தோணுது சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு செஷன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வறுமை இருந்தாலும் உங்களோட கடின உழைப்புல அவ்வளோ அவார்ட்ஸ் வாழ்க்கையை எந்த அளவுக்கு நல்லா கொண்டுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட செஷன்ல தெரிஞ்சது. ஸ்கை யோகால நீங்க பயணித்த அந்த அனுபவங்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். அருமையான உரை இன்னைக்கு நாங்க பிளஸ்டா தான் ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு உரை இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். அருமை சார். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. மிக்க நன்றிங்க சகோதரி. சிறப்பான ஒரு பின்னூட்டம். அடுத்ததான் தாமோதரன் ஐயா வாங்க. காலை வணக்கம். அது ஆண்டவன் நினைப்பது ஒன்று, மனிதன் நினைப்பது ஒன்று, மனிதன் நினைப்பது ஒன்று, ஆண்டவன் நடத்துவது ஒன்று. அதே போல நம் உடல் நலம் சரியாக இருந்தால்தான் 3 ஷிஃப்ட் என்ன 4 ஷிஃப்ட்டுக்குள்ள செய்யலாம். ஷிஃப்ட் செய்யறதுனால பெருமை இல்லை. உடலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 100 பேருக்கு இல்லை 500 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் நீங்கள் நலமாக இருந்தால்தான் இன்னும் 1000 பேருக்கு உணவு அளிக்கலாம். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு உங்கள் உடலையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நலனையும் பார்க்க வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அன்னதானம் செய்வதோ 3 ஷிஃப்ட் வேலை செய்வதோ கடினமாக உழைப்பது முன்னேறுவது என்பது வேறு. உழைக்கும் போது நம்ம உடலும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய பதிவை நான் பதிவு செய்கின்றேன். நேற்று
ரமேஷ் ஐயா அவர்களுடன் கிடைத்த ஒரு நாள் ஒரு இனிமையான நாள். நான் 3 நாட்கள் அவருடன் தங்கியிருப்பேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஆண்டவன் பார்த்தீங்களா, ஆண்டவன் அதை கொடுத்து வைக்கவில்லை. சந்தோஷம் என்பது அந்த நினைக்கும் போதுதான் மறு நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதேபோல நேற்று மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். இன்று தொடரும் என்று நினைத்தேன். முடியவில்லை. அந்த ஆண்டவன் தீர்ப்பு அந்த அளவுக்கு மாறிவிட்டது. இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அவருடன் நேற்று அனுபவித்ததை என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு நேற்று சிறப்பான ஒரு செஷனை கொடுத்தார். நன்றி. அவருக்கு மேலும் மேலும் நான் பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மறுபடியும் திருப்போரூருக்கு வர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறேன். நட்புலரில் இருக்கும் அனைத்து உறவுகளும் ஒரு நாள் திருப்போரூருக்கு வந்தால் கோவிலை தரிசிக்கும் வாய்ப்பும், மாமல்லபுரத்துக்கு சென்று வரும் வாய்ப்பும், அதை எல்லா நிலைகளையும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் இப்பொழுது உங்களிடம் பதிவு செய்கின்றேன். நட்புலையில் கிடைத்தது எனக்கு ஒரு பொன்னான நாட்களை நான் அனுபவிப்பது என்று நேற்றுதான் தெரிந்து கொண்டேன். நன்றி, நன்றி நட்புலருக்கு, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க தாமோதரன் ஐயா. சிறப்பான பின்னூட்டத்திற்கும் உங்கள் அன்பான பகிர்வுக்கும் நன்றி. எல்லாரும் திருப்போரூர்ல மீட் பண்ணலாம். அந்த உங்களுடைய நினைவு நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு, ரமேஷ் சார் நீங்க ஏதாவது பேசணுமா சார்? ஆக்சுவலி என்னன்னா 2 days அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல நேற்றுக்கு முடிச்சு அதோட தொடக்க விழா எல்லாம் தாமோதரன் ஐயா கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் புக்கு பரிசளித்து சால்வு பொத்தி எல்லாம் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செலவுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நேற்றுக்கும் தங்கி இன்னைக்கும் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி பிளானு. கடைசியா என்னோட உறவினர் ஒருத்தவங்க இறந்து போயிட்டு டெத் மெசேஜ் இமிடியட்டா கிளம்பி சென்னையில திருப்பூரூர்லேருந்து நெய்வேலி இப்போ நான் கும்பகோணம் பயணிச்சுட்டு இருக்கேன் அந்த இதுக்காக. ஸோ அதனால ஆக்சுவலி இந்த டேயும் அவர் கூட தாமோதரன் சாரோட செலவு பண்ண வேண்டியது மாறி போச்சு நம்ம நினைச்சது. ஸோ அந்த ஒரு நாள் கோவில்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை அந்த ஊர்ல நல்ல தரிசனம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே கண்டிப்பா போனா அவரு அந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சுப்பாரு. ஒரு வார்த்தையால சொல்ல, நான் அதை அனுபவிச்சதுனால சொல்றேன். அதனால கண்டிப்பா போகலாம். தேங்க்யூ. அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அனுபவம் உங்களோட நிகழ்ச்சியில தெரியுது. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. அதை நாங்களும் அனுபவிக்கலான்ட்டு இருக்கிறோம். அப்புறம் ஐயா சொன்னீங்க இன்னைக்கு உங்களோட உறவினர் இறந்துட்டாங்கன்னு. ஸோ அவங்களோட ஆன்மா இறைவனடி சேரட்டும், அதுக்காக பிரார்த்திக்கலாம். அதுக்கப்புறமா லோகநாதன் ஐயா உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய நற்புலை காலை வணக்கம். இன்று நேரு பிறந்த நாள், குழந்தைகள் தினம். அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் சொன்னாப்படி நம்ம நட்புணரிலிருந்து எல்லாருமே சகோதரத்துவமாக இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் பேசும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு தான் பேசினாரு. அந்த இந்த நட்புணரியில் நித்யாதேவி மேடம் தான் அதுக்கு முக்கிய காரணம். அதை குறிப்பிட்டு காட்டினாரு. அடுத்து இந்த நவம்பர் மாத வகுப்புகளை பற்றி வரிசைப்படுத்தி கூறினாரு நம்ம ரமேஷ் சொன்ன. அப்படி அடுத்து நல்ல உள்ளங்களோடு நம் காலையில் பழகிறோம் என்பதை சிவசங்கரி மேடம் சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கலர்ந்தான் எங்கள் வீடு. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. மில்டன் சார் அன்னைக்கு அலைகள் பத்தி சொன்னாங்க. அது மாதிரி சார் ரொம்ப அழகான வகுப்பு. நன்றி, கோடான கோடி நன்றி ஐயாவுக்கு. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றிங்க லோகநாதன் ஐயா. சிறப்பான ஒரு பாடலோட வழக்கமான பின்னூட்டத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நிறைவா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததா சீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம்.
ரொம்ப சந்தோஷம். தாமோதரன் சார் வந்து திருப்பூர்ல கொண்டாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும், அவரோட செயல் மூலமா ரமேஷ் சாரை இன்வைட் பண்ணி அந்த ஊரை குதூகலப்படுத்தினது இப்படிங்கிறதெல்லாம், அது நேற்றைய நிகழ்வுகள்ல அருமையான பதிவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சிவகனி மேடமோட நேத்தி கவிதை வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிகள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முத்தாய்ப்பா இன்னைக்கு வந்து சார் ஒவ்வொருத்தரையும் சொல்லி யாரெல்லாம் பேசுனாங்க, எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொன்னது, இது வந்து ஒரு பெரிய ஆனர். அது அதாவது பட்டம் வாங்குறது ஒரு பக்கம், அவார்டு வாங்கினவர் எல்லாரையும் பாராட்டுறது இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப பிரமாதமான விஷயமா பார்த்தேன் நானு. இவர் சொல்லும்போது, நான் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டிருக்கேன். ஆனா வந்து நான் வந்து கடைசியா சாப்பிடாம கூட போயிருக்கேன். ஐயா, நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க வந்து நான் சாப்பிடாம சாப்பாடு போடுறதுங்கிறது இல்ல. முதல்ல நம்ம ஃபில் யுவர் பர்ஸுமோ அது மாதிரி ஃபில் யுவர் பேக்கெட் அப்படின்னு ஃபில் யுவர் ஸ்டமக். இஃப் யூ ஆர் ஹாப்பி தென் ஒன்லி யூ வில் மேக் த ஹாப்பிங்கிற பாடத்தை நாங்க எங்க குருநாதர் கற்றுக் கொடுத்ததுனால, எங்க அப்பா தான் எனக்கு குருநாதர். ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அது என்னன்னா, தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துதல் அது தப்பு கிடையாது. ஆனா தன்னை வருத்தி பிறரை உயர்த்துதல் இட்ஸ் பெயின்ஃபுல். கடவுள் கூட அப்படி நினைக்கல, அதனால சிருஷ்டிகர்த்தா கூட அப்படி நினைக்கல அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். நீங்க ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். எவ்ரிடே வி ஹேவ் டு செலிப்ரேட். அந்த செலிப்ரேஷன்ல விளையாட்டுன்னு சொன்னீங்க. ஒரு கேம் நான் கில்லி விளையாண்டுருக்கேன், கபடி விளையாண்டுருக்கேன், கோகோ விளையாண்டுருக்கேன், பேட்மிண்டன் விளையாண்டுருக்கேன். எல்லாம் விளையாண்டா கூட ஒரே ஒரு விஷயம் அப்படியே நகர்த்தி கொண்டு வரும். நம்மளே கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பேட்மிண்டன் விளையாண்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த விளையாட்டு நம்மளை முன்னிறுத்துறதை தாண்டி நம்ம எங்க போனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ஓப்பன்னஸ் வந்து என்னால பார்க்க முடிஞ்சுது. இந்த வறுமைங்கிறது வந்து இருக்கவே கூடாது யாருக்கா இருந்தாலும். நீங்க கொடுத்த எல்லா அவார்டும் பிரமாதமா இருந்தது. தன்னை தாழ்த்திங்கிறத தாண்டி இதுல முத்தாய்ப்பா நான் பார்த்தது என்னன்னா, என்னை நானாக தக்க வைத்துக் கொண்டு உள்ளேன் அப்படின்னு சொன்னதாங்க மெய்சிலிர்க்க வச்சிருச்சு எனக்கு. என்னை நானாக தக்க வைத்துக் கொண்டுள்ளேன் அப்படிங்கிறது எனக்கு இப்ப நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு அப்பப்போ ஒரு பாட்டு வரும். அது எதோ ஏன் வருது என்ன எதெல்லாம் தெரியாது. தீம் தன 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 வாழ்க பல்லாண்டு. ஒவ்வொரு இடத்துல அந்த தீமுக்கு ஒரு தீமுக்கும் அங்கங்க அவர் தீம் வச்சு பர்ஃபெக்டா நகர்த்தி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறத நம்ம வாங்கலைன்னாலும் வாங்கினவங்களோட விஷயத்தை கேட்டாலே சிறப்பானது. ப்ளீஸ் பிரிங் லாட் ஆஃப் பீப்புள் டு திஸ் ஃபோரம். ரொம்ப முக்கியமானது. நேற்று ஒரு நண்பருக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுத்து வாங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாலேஜை கொண்டு போய் சேர்க்கும் போது தனித்தனியா சொல்ல முடியாது. இந்த மாதிரி நட்புடைய மாதிரி ஃபோரம்ல ப்ளீஸ் பிரிங் லாட் ஆஃப் பீப்புள். தேங்க்ஸ் அ லாட். இந்த பட்டம் தரலாம். நல்ல ஒரு பின்னூட்டத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததா வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன கூறுவதென்றே இயலவில்லை, முடியவில்லை என்று இதயம் கூறுகிறது. தொட்டு சென்றாரு மன்னார்குடிக்காரரு பக்கத்துல. நானும் மன்னார்குடிங்கிறத உரிமையோடு சொல்லிக்க ஆசைப்படுறோம். கருப்பு கிளார் கூட்டூர் பக்கத்துல அவர் சொல்லிட்டு வந்தப்போ ஒரே ஒரு நினைவு எனக்கு அப்படியே வந்துடுச்சு. பொங்கலுக்கு திட்டானின்னு ஒண்ணு போட்டு பெரிய மேடாக்க வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து திட்டானின்னு போடுவாங்க. அது பேர் திட்டானி. அதுல வந்து அப்படி சர்க்கிளா ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஒரு படி மாதிரி ஒண்ணு போடுவாங்க. ஆனா அதை சுத்தி எல்லாரும் கொண்டாந்து விறகு அடுப்ப வச்சு எல்லாரும் அங்க சமைப்பாங்க. அதை சமைச்சு ஒவ்வொருத்தரும் பக்கத்துல 4 பேருக்கு 10 பேருக்கு 5 பேருக்கு இவங்க அவங்கள்ட்ட இருந்து பொங்கல் இது எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நாள் இன்னைக்கு அந்த கிராம வாழ்க்கை கூட அது செய்ய முடியாம போயிடுச்சேன்னு நினைக்கிறப்ப இதயம் ரொம்ப கணக்குது.
அதுல ஏழை பாலைகள், வயசானவங்க, இதுல உள்ளவங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் வந்து சுத்தி ஒரு 200 குடும்பம் இருந்ததுன்னா 200 குடும்ப இது நடக்கும் அங்க. எல்லா மதத்துக்காரங்களும் வந்து கூட செய்வாங்க. அந்த நினைவு அப்படியே கண்ணுல வந்து இதாகுது. அதை காமிச்சு கொடுத்துட்டார் ஐயா அவர்கள். அடுத்தது ஒண்ணுன்னா, குழந்தைகள் தினம் இன்னைக்கு உலகம் பூரான்னு சொல்ற குழந்தைகளை அப்படியே நம்ம கண் முன்ன அப்படியே கொண்டாந்து நிறுத்துவோம். எல்லா குழந்தைங்களையும் நம்ம கையால வாங்கி கையில அப்படி 2 பக்கம் இருந்து கொஞ்சம் மகிழ்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த இன்பத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுதான். அதை இழக்கிற சில குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குன்னா, வேலை தேடி வெளிநாட்டுக்கு ஃபாரினுக்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, ஜப்பான் கிப்பான் எல்லாம் ஐயா கூட சொன்னாங்க. அதுல என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, பிரெயின் ட்ரெயின்ங்கிறாங்க. ட்ரெயின்னா ட்ரெயின்ங்கிற மாதிரி, ட்ரெயின் இல்ல, ட்ரெயின் தான். அதாவது வெளியேற்றப்படுகிறார்கள். இங்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வெளியேற்றப்படுகிறார்கள். வேற வழியே இல்லாம யாரும் விரும்பி போறதுல 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வேணா இருக்கலாம். வேற எக்ஸப்ஷன் should not be taken as lawங்கிற மாதிரி, எக்ஸப்ஷன் should not be taken as law. ஆனா வேற வழியே இல்லாம சரி போய் அதுக்காக சம்பாரிச்சுட்டு வந்துருவோம் சீக்கிரமா, இதுக்காக செய்வோம், அதுக்காக செய்வோம்னு. அந்த மெயின் ட்ரெயின் இங்கும் வாய்ப்புகள், உலகம் பூரா அங்கங்க வாய்ப்புகள் இருக்கணும். உலகம் பூரா அங்கங்கேயே இப்ப இன்னைக்கு வந்து என்னுடைய பேத்திகள் சவுதியில இருக்கிற 2 பேத்திகளையும் என் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த நாள்ல. அதனால எல்லோரும் இனிமையாக வாழ, எல்லா வளமும் பெற்று வாழ இறையருளும் இருக்கட்டும். ஐயா அவர்களுக்கு மிக 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 அன்பான வாழ்த்துக்கள். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அந்த கற்பனையை வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் கையில வாங்குற கற்பனையே ஒரு மிகச்சீரியமா கற்பனைன்னு சொல்லணும். ஏன்னா எப்படி அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த நேரத்துல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பு ஐயா. அடுத்து ரமேஷ் சார் ஏதாவது பேசுறீங்களா சார்? இல்ல மேடம், முதல்ல இது பண்ணது கை தாழ்த்தல. சரிங்க சார். ஓகே. வேற யாராவது பின்னூட்டம் கொடுக்க இருக்கீங்களா? திருப்பூரூர் மருத்துவமனையில் இன்று இரவு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழாவும் பாராட்டு விழாவும் நடத்த இருக்கின்றோம். அதற்கு குழந்தைகள் தின நிகழ்ச்சியில் பங்கேற்று நற்புலரி வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி தெரிவித்துக் அந்த குழந்தையின் பெயர் நாளைக்கு சூட்டுகிறோம். நன்றி. பெயர் சூட்ட இருக்கும் குழந்தைக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததா ஐயாவுக்கான ஏற்புரையை கொடுக்கலாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயங்களையும் எடுத்து சொன்னீங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரு கவிஞர் அப்படிங்கிறதை தாண்டி எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. அதை தாண்டி ஒரு புத்தகம் வெளியிட்டது, ஜேசிஐல பங்கு பெற்ற நிகழ்வு, எத்தனை விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. அதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மனசுல எண்ணம் தோணுது பாருங்க. அந்த எண்ணத்துக்கே முதல்ல பெரிய சல்யூட் கொடுக்கணும் நம்ம. எத்தனை பேருக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு முதல்ல தோணுது. நம்ம கிட்ட இல்லைனாக்கு கூட நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய உயர்வான எண்ணம். அந்த மாதிரி எண்ணத்தோட வச்சிருக்கிற உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கைவிட மாட்டாரு. இன்னும் நல்ல சிறப்பான ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இன்னும் வெளிநாட்டு பயணம்லாம் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம பிறந்ததே எதுக்கு அப்படின்னா எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சார் அடிக்கடி சொல்லுவாரு. போகணும், இருக்கிற நாள் வரைக்கும் இன்பமா வாழணும், நம்மளுக்கு என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதை நிறைவா அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு உயிருக்குமான ஒரு உணர்வா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில வந்து எல்லாம் தாண்டி நல்ல ஒரு நிகழ்வா அமையணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறையர்களை பிரார்த்திச்சுக்கிறேன். ஸோ எல்லாம் ஒரு உறவுகளோட உங்களோட ஏற்புரை கொடுக்கலாம் சார். வணக்கம். ஏன்னா எனக்கு காலை நேரம், பொதுவாக காலை நேரத்தில் அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பணி சார்ந்து இருப்பாங்க, வீட்டு வேலையாக இருக்கும், குடும்ப வேலையாக இருக்குது, குழந்தைங்களை அனுப்பணும், வேலைக்கு போகணும். ரைட், தன்மானம் சார்னால ஒரு 3-5 நிமிஷம் லேட்டாகி போச்சு. சீக்கிரம் முடிச்சு நல்லா இருக்கும்னு நினச்சிடக்கூடாது, யாருமே ஒருத்தர் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே என்னுடைய ஏற்புரை கொஞ்சம் 5 நிமிடமாக இருந்தாலும் ஒரே நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். உண்மையிலேயே சொல்லுவாங்கள்ல, பாராட்டி பாருங்க, கொடுத்து பாருங்க, பெற்று பாருங்க, வாழ்த்தி பாருங்க, வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா?
அதே போல் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நன்றி உணர்வுன்னு ஒன்று, நன்றி எந்த அளவுக்கு நம்ம நன்றிக்கு என்றைக்குமே ஒரே ஒரு நாள் அவங்க வீட்ல சாப்பிட்டுருந்தாலும், ஒரே ஒரு நாள் அவங்க என்ட்ட ஒரு ஏதோ கடன் வாங்கியிருந்தாலும், ஒரே ஒரு நாள் எனக்காக 1 மணி நேரம் ஒரு மருத்துவமனையில படுத்து எனக்காக இருந்தாலுமே, ஒரே ஒரு நாள் லிஃப்ட்ல என்ன அழைச்சிட்டு போனாலுமே நன்றி உணர்வு என்னால மறக்க முடியாதுங்க. நன்றி உணர்வுக்கே வந்து ஒரு 100, 120 பக்கம் போல எழுதிட்டேன். நான் யார் யாருக்கெல்லாம் எனக்கு நன்றி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்வுக்காக எழுதியிருக்கிறேன். உண்மையிலேயே இதுவும் ஒரு நன்றியாக நினைக்கிறேன். நட்புலரி எனக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்து, என்னை மென்மேலும் மேலோக்கி கொண்டு போவதற்கும், என்னை வாழ்த்துவதற்கும், நான் வாழ்வதற்கும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருஷம் நான் 10 பேருக்கு உதவி செஞ்சா, அடுத்த வருஷம் 20 பேருக்கு உதவி செய்யணும். அடுத்த வருஷம் மேல 30 வருஷம் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு, இருக்கக்கூடிய காலத்தில கண்டிப்பாக ரூ. 10 நான் சம்பாரித்தால் ரூ. 1 கண்டிப்பாக அது ஆன்மீகத்திற்காக போகட்டும், சமூக சேவைக்காக போகட்டும், மருத்துவத்திற்காக போகட்டும், பள்ளி படிப்புக்காக போகட்டும், ஏன் வறுமையில இருக்கிறது வாழ்க்கைக்காக போகணும்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில கண்டிப்பாக நான் இப்போ சமீபத்தில ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் லைன்ஸ்ல மெம்பரா சேர்த்திருக்காங்க. மெம்பர் ஆயிட்டேன். அதையும் இந்த நேரத்தில சொல்லிக்கிறேன். நட்புல வந்தது பிற்பாடு தான் ஆயிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும், உங்களோட உறவுகளும் மென்மேலும் அ ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும், உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். பல 100 ஆண்டு வாழ வேண்டும். பலரும் இதில கலந்து கொண்டு சிவகன்னி மேடம் அன்னைக்கு கவிதை அதிகமா பேசுனாங்க. சொல்லிட்டே இருக்கலாம். ரமேஷ் சார், நம்முடைய ஹீலர் சார், அ வீரராகவன் சாரா இருக்கட்டும், நம்ம தாமோதர் சார் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறி, மீண்டும் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம். ஒவ்வொரு பொழுதும் நம்ம விடியலுக்காக, ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய வாழ்விற்காக, ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய வாழ்ந்தவர்களை நினைத்து நன்றி கூறுவார் சொல்லிட்டு, இந்த அருமையான குழந்தைகள் தின வாழ்த்துக்களில் மீண்டும் முறை எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள வாழ வேண்டும், வளர வேண்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைன் மெம்பர் தான் சார் சேவைகள் அதிகமாக செய்யும் ஒரு உரிமை பெற்றவர் என்று நினைக்கின்றேன். என்றால் அன்னம் விட்டு நீங்கள் சாப்பிடாமல் வருகின்றார்கள் என்றால் இன்னும் இருப்பவர்கள் உணவு அருந்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் லைன் மெம்பருக்கு தான் சார் வரும். சிறப்பு. உங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி சார், மேடம். தேங்க்யூ. சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வை குடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியான நினைவலைகளோட நமது நாட்கள நகர்த்துவோம். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. சிறப்பு. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு நாளை நாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. என்றும் அன்புடன் உங்கள் தோழி சிவகனி.